தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் குறித்தும் அவங்க அம்மாவை குறித்தும் தப்பா பேசியிருக்கார். அண்ட் இதற்கு நம்மளோட அண்ணாமலை அவர்கள் ஒரு காரசாரமான ஒரு பதிவு போட்டிருக்கார். ஆனால் ஒரு சிலர் இதை பார்த்துட்டு விஜயை பற்றி அண்ணாமலையை எவ்வளவோ தப்பு தப்பா பேசியிருக்கார், இப்போ எதுக்கு இவர் நயினார் நாகேந்திரன் கண்டிச்சிருக்கார். விஜய் அப்படின்னு வந்தாலே எப்போதுமே த்ரிஷான்ற ஒரு பேரும் வந்துருது. அண்ட் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் தான். அதாவது இந்த தடவை நடந்தல, போன வாரம் நடந்தது இல்லையா சட்டமன்றம், அதில் கிடையாது, இதுக்கும் முன்னாடி நடந்த அசம்பிளியில் நடந்த பிரச்சனை. அதாவது எப்போதுமே டிஎம்கே ஒரு மாதிரி டிவிக்கேவை ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள தற்குறி, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நிர்வாகம் பண்ண தெரியல, ஒரு அமைச்சர்கள் யாருக்குமே அறிவு கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே அவங்களுக்கு ஒரு விவரம் தெரியல, அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியல அப்படின்ற மாதிரி இன்டைரக்டான கலாயும் உள்ள நிறைய நடந்தது சட்டமன்றத்தில். அப்போது அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்களை மாதிரியே எங்களுக்கும் கலாய்க்க தெரியும், உங்களை மாதிரியே எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னார். ஆக்சுவலி அந்த குட்டி கதை சொல்லும்போது டிஎம்கே இல்லை, சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணி வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்ல வந்த குட்டி கதையை நான் சொல்லியே ஆவேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை சொன்னார். அதில் தான் உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு இருப்பார். அதாவது ஸ்டாலின் நீங்க இல்லை, இத்தனை கால ஒரு பாரம்பரிய கட்சி, 60 காலம் ஆண்ட கட்சி, நீங்க போன தடவை சிஎம்மா இருந்தவர், ஆனால் இவ்வளோ காலம் ஒரு பாரம்பரியம் இருக்கிற அரசியல் குடும்பம் உங்களுது. நீங்க திராவிடத்தையே நீங்க தான் தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக கூட உங்களால இருக்க முடியல அப்படின்றது நிஜமாவே டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடிதான். இதை கேட்கும்போது நிஜமாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா திமுக இதை விட மோசமாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்ட்டு உங்கள் அப்பாவை எங்கெங்க காணோம் அப்படின்னு விஜய் கலாய்ச்சது ஃபன்னாக இருந்தாலும் ஒரு சிஎம் இந்த அளவுக்கு இறங்கி கலாய்ச்சிருக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. பட் எனிவேஸ், இந்த சம்பவம் நடந்தது ஒரு கற்காலத்தில் நடந்த மாதிரி, இது போன தடவை நடந்த விஷயம். ஆனால் அதற்கு நயினார் நாகேந்திரன் இப்போ பொங்குறாரு. அதாவது நம்ம அஜித் சரோட ஒரு படத்தில் வரும் இல்லையா, அவனை தொடனா என்னை தாண்டி தொடு அப்படின்னு, அந்த மாதிரி டிஎம்கேவை அன்னைக்கு கலாய்ச்சதுக்கு நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பொங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிட்டு இருக்கார். அதாவது இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றுமே தெரியாத ஆட்சியாக இருக்கு. அதாவது சட்டமன்றத்தில் போய் அவங்க அப்பாவை தேடுறாரு. அவங்க அம்மா கிட்ட கேட்டால் தானே தெரியும் அவங்க அப்பா யாருன்னு, சட்டமன்றத்தில் போய் தேடினா எப்படி அப்படின்னு. அதாவது விஜய் அப்பா பேர் இல்லாத புள்ள மாதிரியும் இங்கே உங்க அப்பாவை நீ தேடி என்ன பண்ண போற, உங்க அம்மாட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி இதில் என்ன மீனிங் கன்வே ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஒருத்தருக்கு அப்பா இல்லை, லைக் அந்த ஃபேமிலி தப்பா இருக்கு, அந்த அம்மாவுக்கு பல பேர் கூட தொடர்பு இருக்கு அப்படின் போது அப்பன் பேர் இல்லாத புள்ள அப்படின்னு கலாய்ப்பாங்க. உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்கு தாண்டா தெரியும், உனக்கு தெரியாதுன்ற மாதிரி கலாய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் அதில் இருக்கு. ஸோ இதை மாதிரி தான் யாருன்னு உங்க அம்மாட்ட போய் கேளுங்கணும், இங்கே சட்டமன்றத்தில் கேட்டிருந்தா என்ன அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ இது டெஃபினட்டா ஒரு அநாகரிகமான அரசியல் தான். ஏன்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம், அரசியல் விமர்சனம் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஆட்சியில் என்ன குறை இருக்கு, நமக்கு என்ன மாற்றம் வேணும், நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க, என்ன தப்பு பண்ணீங்க அப்படி பேசலாம், இல்ல அந்த ஆட்சியாளர் மேல பேசலாம். முதலமைச்சர் விஜய் மேல உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்க நாகரிகமா அதை வைக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை இழுத்து பேசாதீங்க. இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இதே தான் அண்ணாமலை அவர்கள் விஷயத்துலையும் பண்ணுறாங்க. அண்ணாமலை மேலே விமர்சனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவரை தனிப்பட்ட ரீதியாக பேசணும். அதை விட்டுட்டு அவங்க அம்மாவை பேசுறது, அவரோட ஒய்ஃபை பேசுறது, இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் மக்களும் சொல்கிறோம். பட் இவர் அதை எதுக்கு பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா இப்போ தான் அமித்ஷா அவர்கள் அவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காரு, தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி எங்கே இருக்குன்னே தெரியல, நீங்கள்லாம் ஒரு நாளும் நியூஸில் வர மாட்டீங்க, உங்களுக்கு என்ன ஒரு க்ரோத் வளர்ச்சி பாதைக்கு என்ன கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னே தெரியல, பாஜக அப்படியே டம்மி ஆயிட்டு இருக்குன்னு பயங்கரமாக டோஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால என்ன பண்ணணும்னு தெரியல போல இருக்கு, நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு பேர்ல இந்த சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கார் போல இருக்கு. அதனால வாலண்டியரா என்னைக்கோ நடந்த பிரச்சனையை கொண்டு இப்ப கேட்டு உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அது என்னங்க பேச்சு? அவங்க அம்மாக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர் அரசியல்ல விஜய் அவர்கள், நீங்க அவரை விமர்சிக்கலாம், அவரோட கொள்கையிலும் அரசியல் கோட்பாட்டிலும் ஏதாவது விமர்சனம் இருந்தா வைக்கலாமே தவிர குடும்பத்தை இழுக்கிறது என்னது? அண்ட் இதற்காக தான் அண்ணாமலை அண்ணா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அநாகரிக அரசியலை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். இதே மாதிரி தான் உதயநிதி சரி த்ரிஷாவும் விஜயும் வச்சு ஒரு அநாகரிகமான பேச்சு பொது வெளியில பேசினார். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் இதை பண்ணியிருக்கார். சரி, நம்மளாம் ஒரு பொறுப்புல இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். நீங்க ஒரு பாஜக மாநில தலைவர், ஒரு பெரும் கட்சி, பாஜகன்றது ஒரு இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ற ஒரு நேஷனல் பார்ட்டியோட நீங்க ஸ்டேட் ஹெட்டா இருக்கும்போது அந்த பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்கணும். இப்படி ஒரு அநாகரிக அரசியலும் ஒரு தேர்ட் பார்ட்டி பொலிட்டிஷியன் மாதிரி இதை நீங்க நடந்துக்க கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம நாளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்போ நீங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே
எக்ஸ்பைரி ஆன டாக் இது ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்றது, இல்ல அவங்க ஃபேமிலியை வச்சு டார்கெட் பண்றது, இந்த மாதிரி ஒரு கேவலமான அநாகரிகமான அரசியல் நடந்தது. இனிமேல் அது வேண்டாம். இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க விஷயம். இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களோட ஒரு காரசாரமான பதிவை போட்டிருந்தார். பட் இதை பார்த்த ஒரு சிலர், அதாவது நாங்க என்னவா இருந்தாலுமே நயினார் நாகேந்திரன் தப்பாவே பேசினாலும் நாங்க முட்டு கொடுப்போம் அப்படின்றவங்க எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் அண்ணாமலை பேசலையா? விஜய் சொல்லலையா? அவர் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துட்டு பொண்ணுங்களோட இடுப்பை கிள்ளிட்டு இருக்காரு, ஆனா நான் அப்படி கிடையாதுன்னு அண்ணாமலை சொல்லலையா அப்படின்னு. எஸ், அண்ணாமலை சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் களத்துல நின்று வேலை செய்யறேன், எனக்கு மக்களோட கஷ்டம் தெரியும், அவங்க வலி வியர்வை எல்லாத்தையும் நான் உணர்ந்திருக்கேன், ஏன்னா களத்துல அவங்களோட ரத்தமும் சதையுமா நின்று நான் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். ஆனால் விஜய் அவர்கள் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு பதிவு போடுறதுனாலயோ இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஹீரோயின்ஸை இடுப்பை கிள்ளிட்டு இருக்கனாலயோ அவருக்கு மக்கள் வலி புரியாது அப்படின்னு அவர் சொன்னார் தான். ஆனால் இதுல அவர் யார சொன்னாரு? விஜய் என்ற அந்த அரசியல் நபரை சொன்னார். ஆனால் அதுல வந்து அவங்க குடும்பத்தை இழுத்து பேசல. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அண்ணாமலை அவர்கள் அவங்க அம்மாவை பத்தியோ வைஃபை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ தப்பா பேசல. அந்த அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு யார் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியலை யார் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நடிச்சுட்டு இன்னொரு பக்கம் சும்மா ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு அப்படின் போது அன்னைக்கு அந்த அரசியல் அன்னைக்கு அந்த அரசியல்வாதியான விஜயை மட்டும்தான் அவர் பேசினாரு தவிர அவங்க குடும்பத்தை இழுத்து பேசலையே. இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ட் அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல பார்த்து பக்குவமா பல்படாம பேசுறது அப்படின்னு மெரிப்பார். அது எதற்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கேல வந்து எப்போதுமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த கேள்வி எல்லாம் முன்னாடியே எழுதி கொடுத்துருவாங்க. நீங்க இந்த கேள்வி தான் கேட்கணும், இந்த கேள்விக்கு நாங்க இந்த பதில் சொல்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதை அவர் மீன் பண்ணி தான் உதயநிதி அவர்கள் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது நம்ம வட்டார வழக்குல, அதாவது நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லுப்படாம அப்படின்ற மாதிரி ரொம்ப கவனமா இந்தந்த கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னார். இதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு வட்டார வழக்கு. இன்னைக்கு நீங்களா அதை திருச்சி தப்பா மாத்திக்கிறீங்க. அன்னைக்கு ஆத்தான்றதே ஒரு நல்ல வார்த்தை தான், அம்மான்றத ஆத்தான்வாங்க. ஆனா இன்னைக்கு அதை நீங்க கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு வட்டார வழக்கு தான் இது. நம்ம கேள்விப்பட்டது இல்லையா, அவன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டான் அப்படின்னு. அதாவது அவன் வந்து ரொம்ப தப்பா பேசிட்டான் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல தான் இதை அவர் பேசியிருக்காரு. மேபி நீங்க கேட்கறவங்க எல்லாம் ஃபாரின்ல பிறந்து ஃபாரின்ல வளர்ந்தவங்களா இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு இந்த வட்டார வழக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் அவங்க ஊர்ல அவங்க இதை பேசி இருந்திருக்கலாம். அந்த ஒரு மீனிங்ல தான் அவர் சொன்னாரே தவிர அவர் இதை டபுள் மீனிங்ல சொல்ல. நீங்களா எல்லா விஷயத்தையும் டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை பேசலாமா, அண்ணாமலை எவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு. அப்ப கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்ல அந்த கொள்கையில விமர்சனம் இருக்கலாம், இந்த ஆட்சி நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படின்னா நம்ம அதை தான் விமர்சிக்கணுமே தவிர அவங்க குடும்பத்தையோ இல்ல அவங்களோட பிள்ளைகளையோ குழந்தைகளையோ அம்மாவையோ இதை பத்தி பேசுற தகுதி நமக்கு கிடையாது. இதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்றதுல அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா இருக்கார். அண்ட் இதுல போய் அவரை கார்னர் பண்ணணும். எப்படி நீங்க எங்க நயினார் நாகேந்திரன் சொன்னீங்கன்னா நாங்க உங்களை பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசாதீங்க. இன்னைக்கோ முடிஞ்ச பிரச்சனையை, அந்த பிரச்சனை புதஞ்சு பிரச்சனையை மறுபடியும் தோண்டி எடுத்து ஒரு பஞ்சாயத்தை கிளப்பியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் மீன் பண்ணி சொல்லலை, ஆனால் அது வேறு அர்த்தத்தில் திருச்சி பிரிக்கப்பட்டு புரிஞ்சுக்கிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருக்காரு. எதுக்கு சார் இது? எனக்கு திராவிட கட்சிகளுக்கு தவைக்க அரசு ஓகே தான், மக்கள் சினிமா முகத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்ககிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கு. மின்சார கட்டணம் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்குது, சொத்து வரி ஜாஸ்தியாயிடுச்சு. இபி பில்லாம் ஒரு சினி ஆக்டர்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க இபி பில் போட்டிருக்காங்க, எங்களுக்கு 36,000 வருது, இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்ல இருந்த கரண்ட் பில்லே நீங்கள் எங்களுக்கு கொண்டு வாங்க, நீங்கள் ஏதோ இலவசம் அப்படி இப்படின்ட்டு பேரில் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு பேர் வைஷாலி, ஒரு ஹீரோயின். அவங்க அவ்வளோ மோசமாக ஒரு பொண்ணை என்னெல்லாம் பேசக்கூடாதோ அவ்வளோ தூரத்துக்கு தாவேக்காவோட தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணா மேலே நீ குறை சொல்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தாவேக்கால இருக்க பாதி பேர் பாலியல் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு த்ரிஷாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ட் பண்ற ஒரு டெக்னிக்கா தான் த்ரிஷாவா இருக்கா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்படி டியூன் ஆயிட்டோம் அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பார்க்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அண்ட் இதை வச்சுதான் நம்மளை எப்போதுமே ஒரு பொழுதுபோக்குக்குள்ள தள்ளிவிட்டு சினிமா மோகம் நமக்குள்ள இவ்வளோ கொண்டு வந்து அவன் வீட்டுல என்ன நடக்குது, அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன நடக்குது, யார் யார் கூட ஓடி போனாங்க இப்படின்ற பாக்குற நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதை பயன்படுத்தி தாவேக்கா அரசு பண்ற தவறை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம மறந்து மடைமாற்றி நம்மளை த்ரிஷான்றதுக்குள்ள தள்ளுறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ நேற்று பார்த்தோம்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. பட் அதை விட்டுட்டு இந்த ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, த்ரிஷா வந்தாங்க, த்ரிஷா இப்படி சல்யூட் பண்ணாங்க, சிரிச்சாரு, அவங்க செல்ஃபி எடுத்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் சுடிதார் பொண்ணு இப்படி பார்த்தாங்க. என்னங்க நடக்குதுங்க? இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மூடப்படுறதுக்கு த்ரிஷான்ற ஒரு பேர் வந்துடும், நம்ம
மத்த பிரச்சனைகள மறந்து, த்ரிஷா கூட பார்த்தீங்களா அவரு ஊர் சுத்திட்டு இருக்காரு. த்ரிஷாவ வச்சு அவங்க மத்த கட்சிக்காரங்க எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு நம்மளும் த்ரிஷா, விஜய் அப்படின்ற மாரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டோமா? ஏன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். டெஃபினட்டா நம்ம த்ரிஷாவ கூப்பிட்டுட்டு கல்யாண வீடு, கருமாரி வீடு எந்த ஒரு ஃபங்ஷன்னாலும் அவங்கள கூட்டிட்டு சுத்துறோம். கண்டிப்பா ஊடகங்கள் இத பேசுவாங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்சு தான் இந்த ஒரு டெக்னிக்க அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா? ஏன்னா, இப்போ அவர் யார் கூட வேணாலும் சுத்தட்டும். அது நமக்கு பிரச்சனையே இல்ல. அவருக்கு சங்கீதான்ற ஒரு வைஃப் இருக்காங்க. அவங்கள ப்ராப்பரா அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு, அவங்கள கூட்டிட்டு சுத்தட்டும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கட்டும். த்ரிஷாவ கல்யாணம் பண்ணிக்கட்டும். இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லட்டும். அது நமக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம போயிருவோம். ஆனால் லீகலா வந்துட்டு அவங்க வைஃபும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் த்ரிஷாவையும் கூப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. அண்ட் பின்னாடியே இந்த ரூமர்ஸும் அப்ப பாரு, இங்க பார்த்தீங்களா த்ரிஷா அவங்க அம்மா கூட வந்துட்டாங்க. த்ரிஷா உட்காந்துட்டாங்க. செல்ஃபி எடுத்தாங்க. இப்படி சிரிச்சாங்க. த்ரிஷாக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் சுடிதார் பொண்ணு இப்படி ரியாக்ஷன் குடுத்தாங்க. ஸோ இப்படின்ற மாதிரி மக்கள் இத பத்தி பேசணும். நம்மளோட அரசியல மறந்துறணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? ஏன்னா பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது. மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா ஹிந்தி திணிப்பப்போ மாணவர் புரட்சி தான் ரொம்ப பெருசா இருந்தது. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் புரிதல் இருக்கக்கூடாது. அப்போ வேற இடத்துல இவங்கள டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொழுதுபோக்குக்குள்ள நம்மள தள்ளுனாங்க. அதே கான்செப்ட விஜய் அவர்கள் யூஸ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா நம்ம த்ரிஷாவ பத்தி பேசுறோமே தவிர, இப்ப 2, 3 நாளா இந்த த்ரிஷா பிரச்சனை போயிட்டு இருக்கே தவிர, பேச வேண்டிய பிரச்சனைகள மறந்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு மடைமாற்றமா எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.